வாழ்க்கை மற்றும் மரணத்திற்கு மிக அருகில் உள்ள ஒன்று பற்றிய கதை. நான் குழந்தையாக இருந்தபோது என் அப்பா ஒரு முறை என்னை கூட்டிக் கொண்டு ஒரு இறுதிச் சடங்கிற்கு சென்றார். அது அவரது நண்பரின் மறைவு. அந்த மனிதரை எனக்கு தெரியாது, ஆனால் அப்பா வற்புறுத்தியதால் நான் சென்றேன். பிரார்த்தனைகள் முடிந்ததும் நான் கூட்டத்திலிருந்து மெதுவாக விலகி வீட்டின் மூலையில் இருந்த ஒரு தூசியடைந்த ஜன்னல் அருகே தனியாக நின்றேன். அப்போது அது நடந்தது. கண்ணாடி வழியே ஒரு உருவம் என்னை நோக்கி நடந்து வருவதைக் கண்டேன். அவர் நெருங்கி வந்தபோது என் இதயம் நின்றுவிட்டது. அது அதே முகம், நாங்கள் இப்போதுதான் அடக்கம் செய்த அதே மனிதர். வெளிரி போய் அமைதியாக சிரித்தபடி இருந்தார். அவர் நேராக என்னிடம் வந்து என் தோளில் மெதுவாக கை வைத்து, உன் வாழ்க்கையை அனுபவி, நீ நினைப்பதை விட அது குறுகியதாக இருக்கும் என்று கிசுகிசுத்தார். அதற்கு பிறகு பல இரவுகள் எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த கணங்கள் பல வருடங்களாக என்னை வேட்டையாடின. அந்த கண்கள், அந்த குரல், இறந்த ஒருவரின் சாத்தியமற்ற இருப்பு. காலம் கடந்தது. எனக்கு 20 வயது ஆனது. அப்போதுதான் நான் உண்மையை அறிந்தேன். நாங்கள் அடக்கம் செய்த அந்த மனிதருக்கு ஒரு இரட்டை சகோதரர் இருந்தார். அன்று என்னிடம் பேசியவர் ஒரு பேய் அல்ல, ஆனால் அவர் சொன்னது இன்னும் என் மனதில் எதிரொலிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் மீடியா ஹப் பக்கத்தை பின்தொடரவும்.